யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதா விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு சமாரிய பெண்ணிடம் சொல்றாரு, இது புதிய உடன்படிக்கையின் போதனை. இது கர்த்தர் சொல்றது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதா விரும்புகிறார். நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு இயேசு நமக்கு சொல்லுகிறார். உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால்னா ஆவியானவர் கொண்டு வருகிற வெளிப்பாடு. யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல உண்மைகளையும் உண்மைகளுக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் உண்மை சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இயேசு இங்க சொல்றது வெளிப்பாட்டின் அறிவு. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்கு வெளிப்பாட்டின் அறிவு உண்டாகிறது. வார்த்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகிறது. அதனால்தான் ஆவியானவரோடு ஐக்கியப்படுறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பிதா பரலோகத்துல வீற்றிருக்கிறார். அவருடைய பக்கத்துல வலது பார்சத்துல இயேசு அமர்ந்திருக்கிறார். 2வது திருத்துவம். 3வது நபராகிய திருத்துவம் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் எதற்கு இருக்கிறாரு அப்படின்னா, சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் நமக்குள்ள இருக்கிறார். வெளிப்பாட்டின் அறிவை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் இருக்கிறார். அதனால்தான் யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும்னா ஆவியானவரோடு சேர்ந்து சத்தியத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு உண்டாகணும். வெறும் என்ன சொல்றது, பைபிளிக்கல் அறிவு, தியாலஜிக்கல் அறிவு, அது போதவே போதாது. அது முழு அறிவை நமக்கு கொடுக்காது, முழு விடுதலையை நமக்கு கொடுக்காது. ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்பாடு கடைசி வரைக்கும் சாப்டர் வரைக்கும், பைபிளோட கடைசி சாப்டர் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒருத்தர் விடுதலை அடைஞ்சிட முடியாது, ஒருத்தர் சுகம் பெற்ற முடியாது. அதெல்லாம் மனப்பாடமா அறிந்து கொள்றதுனால நம்ம விடுதலையோ சுகத்தையோ ஆரோக்கியத்தையோ பலத்தையோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் இருக்கிற வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ், அந்த அறிவை நம்ம பெறும்போதுதான் நாம விடுதலை அடைகிறோம் என்று யோவான் 8:32 சொல்லுகிறது. அப்போ சத்தியத்தை படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை மனப்பாடமா நம்ம வச்சுக்கிறது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற ஆழமான அறிவை நாம் புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுது. யோவான் 14:26, என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து சொல்ற பாருங்க. எல்லாவற்றையும், அதாங்க நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஒரு காரியம் விடாம எல்லாவற்றையும் அவர் போதிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டுல எல்லாருமே போதகர்கள் தான். ஏன் எல்லாருமே போதகர்கள் என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிக்கிறார். ஒண்ணு விடாம, ஒண்ணு குறை இல்லாம எல்லாவற்றை குறித்தும் அவர் போதிக்கிறார். உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒண்ணு போதிப்பார், 2வது இயேசு எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நினைவூட்டுவார். நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க கேட்டீங்களோ எல்லாமே நம்முடைய சிந்தனையில இருப்பதில்லை. நம்ம ஒரு பிரசங்கம் கேட்கிறோம்னா எல்லாமே நம்முடைய மைண்ட்ல இருக்கிறது கிடையாது. ஒரு ஆவிக்குரிய புஸ்தகமோ இல்ல ஏதோ ஒரு புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, வாசிச்சு முடிக்கும் போது அதுல 40% தான் உங்களுக்கு உங்க மைண்ட்ல இருக்கும். அதுக்கு மேல உங்க மைண்ட்ல அந்த புஸ்தகத்தை பத்திய
அறிவு இருக்காது, முழுசா இருக்காது, 100% இருக்காது நீங்க படிச்சு முடிச்ச பிறகு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்துல இருக்கிற பேரு ஞாபகம் இருக்கும். அது என்னத்த சொல்லுது அப்படின்றத ஞாபகம் இருக்கும். அதுதான், அவ்வளவுதான் நம்முடைய அறிவு நமக்கு உள்ள இருக்கும். அதுக்கு மேல அது இருக்காது. அப்போ ஏன் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா, நம்ம நம்ம கேட்ட பிரசங்கங்களை அவர் நினைப்பூட்டும்படியாக அவர் நினைவுபடுத்துவார் நமக்கு. இதெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கு உனக்கு அப்படின்னு, இதெல்லாம் நான் போதித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதுதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மளுடைய மைண்டு, நம்முடைய பிரெயின் எதெல்லாம் எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியலையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். அதனால்தான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் போதிக்கிறாரா அப்படின்றத கவனிக்கணும். அவர் உங்களை வழி நடத்துறாரான்னு கவனிக்கணும். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரா அப்படின்றத கவனிக்கணும். அவர் நீங்க கேட்ட காரியங்களை ஞாபகப்படுத்துறாரா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றது. ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள வாழும்படியாக, அவர் நம்மோடு கூட நட்பு கொள்ளும்படியாய், உறவு கொள்ளும்படியாய், தோழமை கொள்ளும்படியாக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவரோடு நாம் ஐக்கியப்பட்டோம்னா தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆவியானவருக்கு நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்னா கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுது. பலத்தினாலும் அல்ல, பலக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ பெரியவர் நம்ம கூட இருக்கிறார், சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கிறார், சர்வ ஞானி நம்ம கூட இருக்கிறார். அதனால்தான் இயேசு இங்க சொல்றாரு ஆவியோடும் உண்மையோடும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவர் வாழ்ந்த காலத்துல, இயேசு வாழ்ந்த காலத்துல எல்லாருக்கும் ஆவி கொடுக்கப்படல. நீங்க இயேசுவையே எடுத்து பாருங்க, யோர்தான்ல அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார். புறா வடிவுல ஆவியானவர் அவர் மேல இறங்கி வந்தார். அது ஒரு சிம்பல் தான். ஆவியானவர் அவர் மேல இறங்கி வந்தார் யோர்தான்ல அவர் ஞானஸ்தானம் பெறும்போது. அப்போ அந்த ஆவியானவரை பெற்ற பிறகுதான் அவர் போதிக்க ஆரம்பிச்சார். அது பிறகுதான் அவர் அற்புதங்களை செய்தார். ஏன்னா அவர் மனுஷனாக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். அந்த மனுஷனுக்குரிய வரையறைக்குள்ளதான் அவர் வாழ்ந்தார். அவர் தேவன் தான், அவர் கடவுள் தான், சர்வ சிருஷ்டி தான், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவருக்காக எல்லாமே படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அவர் வழியாக படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அவர் கடவுள் தான், அவர் சர்வ வல்லவர் தான், அவருக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது, ஆல்பாவும் ஒமேகானவர் தான் அவரு. அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல மனுஷனாய் பிறக்கிறார், நம்முடைய பிரதிநிதியாக அவர் பிறக்கிறார். அவர் மனுஷனாக பிறந்ததுனால அவருக்கு ஆவியானவர் தேவைப்பட்டது. அவர் ஆவியை பெற்ற பிறகுதான் உலகமெல்லாம் சென்று, ஊரெல்லாம் சென்று அவர் நற்செய்தியை அறிவித்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அப்போ இயேசு மனுஷனாய் இருந்தபோது ஆவியானவர் அவருக்கு எவ்வளவு தேவைப்பட்டாரோ அதே போல நமக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தேவையை நம்ம நிறைய உணரணும், ஆவியானவரிடத்துல நிறைய ஜெபிக்கணும், ஆவியானவர்கிட்ட நிறைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக கேட்கணும் ஆவியானவர்கிட்ட. ஏன்னா அவரோடு நீங்க ஐக்கியப்பட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா அவர் நமக்கு காரியங்களை போதிப்பார் என்று வேதம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்படுகிறது. தேவ ஆவியினால வேதத்தின் வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நல்லா கவனிங்க, தேவனுடைய மனுஷன் நாம தான் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இப்போ ஆவியானவரால இந்த வார்த்தை எழுதப்பட்டது. இந்த வார்த்தையின் ரகசியங்களை நாம புரிந்து கொள்ளணும்னா ஆவியானவரோடு நம்ம இணைந்து செயல்படும் போது தான், அவரோடு நாம இணக்கமா இருக்கும்போது தான், ஐக்கியத்துல இருக்கும்போது தான்
நமக்கு தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். வார்த்தையில் இருக்கிற ரகசியங்கள் நம்மளோட ஆவியில வெளிப்படணும். அப்படி வெளிப்படும் போதுதான் நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியான பாதையில நம்ம நடக்கிறோம் அப்படின்றத, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா தான் இருக்கிறோன்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இங்க சர்ச்சை விட்டு போன பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க ஒரு போதனையை கேட்பீங்க அப்படின்னா அது கிடையாது. ஆவியானவர் இங்க எனக்குள்ள இருந்து எதெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறாரோ அதெல்லாம் நீங்க வெளியே போன பிறகு, உங்க வீட்டுக்கு போன பிறகு நீங்க ஜெபிக்கும் போது அதை நினைவூட்டுவார். அது மாத்திரம் இல்ல, புதிய காரியங்களை உங்களுக்கு அவர் போதிப்பார். அந்த புதிய காரியங்களும் போதிக்கிறதும் அவர் நினைப்பூட்டுறதும் உங்க ஆவியில உண்டாகுகிறது என்று சொன்னா நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது அர்த்தமாக இருக்கிறது. இங்க சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியாக அவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாழ்கிறார், நமக்குள்ள தங்கி இருக்கிறார். இயேசு எப்படி சீடர்களோடு இருந்தாரோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் நம்ம கூட இருக்கிறார். இயேசுவோட ஆவியானவர் இருந்ததுனால்தான் அவரால் அற்புதங்களை செய்ய முடிந்தது, அவரால் போதிக்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய என்ன சொல்றது வழிநடத்துதல்ல இயேசு இருந்ததுனாலதான் அவரால் போதிக்க முடிஞ்சது, அற்புதங்களை செய்ய முடிஞ்சது. ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் செய்தார்னா அவர் தன்னிச்சையாக செய்யல, ஆவியானவரோடு சேர்ந்து தான் செஞ்சார். ஆவியானவருடைய உதவியோடு தான் அவர் செய்தார். ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு ஆலோசனையோடு தான் அவர் செய்தார். ஏன்னா அவர் மனுஷனாக இந்த பூமியில அவதரித்தார். நாம எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத இயேசு நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். இயேசு பாருங்க, முதல் அற்புதத்தை கானா ஒரு கல்யாணத்துல தான் செய்தார். நிறைய பேர் குழந்தை இயேசு அற்புதம் செய்யறாரு அப்படின்னாங்க. ஆனா வேதத்துல இயேசு 30 வயசுக்கு மேலதான் அற்புதம் செய்தார். அதுதான் முதல் அற்புதம் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எந்த அற்புதத்தையும் அவர் செய்யல. ஏன்னா கானா ஊர்ல திருமணத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது, முதல் அற்புதம் அதுதான் அப்படின்னு. அப்போ இயேசு எப்போ ஆவியை பெற்றாரோ அப்போல இருந்து அவர் போதிக்க ஆரம்பித்தார். அப்போல இருந்து அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். நாமும் ரட்சிக்கப்பட்ட போது ஆவியை பெற்றோம், அபிஷேகத்தை பெற்றோம். எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அந்த ஆவியானவர்கிட்ட நிறைய ஜெபிங்க, நிறைய அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை வழிநடத்தும்படியாக, உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, உங்களை போதிக்கும்படியாக உங்களை அனுமதிங்க. நிறைய டைம் நம்முடைய ஜெபம் பல்சர் கடைக்கு லிஸ்ட் எடுத்துன்னு போற மாதிரி தான் இது. ஒரு தேவைகளுக்காக ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு போய் கர்த்தர் இடத்துல வைக்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஆனா ஆவியானவர் போதிக்கும்படியாக, ஆலோசனை சொல்லும்படியாக, ஞானத்தை கொடுக்கும்படியாக நாம ஜெபிப்போம் என்று சொன்னா ஒரு காரியத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். அந்த தெளிவு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒரு காரியத்துல நமக்கு தெளிவு உண்டாயிடுச்சுன்னா அந்த காரியத்துல நமக்கு விடுதலை உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த காரியத்துல ஆசீர்வாதம் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கேட்ட காரியம் நிறைவேறிற்று என்று அர்த்தம். அதனால ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதை குறித்த வேதத்தோட வார்த்தையோட தெளிவு நமக்கு உண்டாச்சுன்னா அந்த காரியத்துல நமக்கு விடுதலை உண்டாகும். அந்த காரியத்துல நம்ம ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். கர்த்தருடைய பிள்ளைங்க
ஒரு காரியத்துல கூட குறை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லு. அதனால்தான் சங்கீதம் 23:1 நீங்க ஆங்கிலத்துல வாசிங்கன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி நம் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ நம்ம குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவர் தான் கர்த்தர். நம்ம குறையோடு நம்மளை வைக்கிறவர் அல்ல, அப்படியே விட்டுறவரு கிடையாது. நம்ம வாழ்க்கையில குறை ஏற்படும் போது அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறவர் தான் கர்த்தர். அந்த அற்புதங்களே பாருங்க. அந்த திருமணத்துல ஒரு குறை ஏற்பட்டது, திராட்சை ரசம் இல்லாம போயிடுச்சு, தீர்ந்து போச்சு. அந்த குறையை கர்த்தர் நிவர்த்தி செய்தார். அந்த இடத்துல இயேசு இடத்துல தேடி வந்த வியாதிஸ்தர்கள், வியாதி என்பது குறைவுதான், வியாதி என்பதே குறைவுதான், ஆரோக்கியத்தோட குறைவு தான் வியாதி. வியாதின்னு ஒண்ணும் கிடையாது. ஆரோக்கியம் குறைஞ்சதுன்னா வியாதி வருது. அப்போ ஆரோக்கியத்தோட குறைவு தான் வியாதி. அந்த குறைவை இயேசு நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுது பிலிப்பியர்ல 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கினார். ஐஸ்வர்யம்னா காசு மட்டும், காசு இல்லை. அவர் எல்லாத்துலயும் ஐஸ்வர்யவான். என்னத்துல? சுகத்துல, ஆரோக்கியத்துல, சமாதானத்துல, மகிழ்ச்சியில, வெற்றி வாழ்வுல, எல்லாத்துலயுமே அவர் ஐஸ்வர்யவான் தான். அதிகமானவர், போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவர் என்று அபிரகாம் சொல்றார் இல்லையா? நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் தம்முடைய மிகுதியிலிருந்து எடுத்து நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை காசு குறைப்பட்டீங்கன்னா, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து கொடுத்து உங்களுடைய பண பிரச்சனைய அவர் தீர்த்து வைக்கிறார். உங்களுக்கு ஆரோக்கியம் குறைவா இருக்குதுன்னா தம்முடைய ஆரோக்கியம், ஏன்னா அவர்கிட்ட மிகுதியா இருக்குது, அதிகத்திலும் அதிகமா இருக்குது, நிரம்பி வழிகிற அளவுக்கு எல்லா காரியங்களும் எல்லா ஆசீர்வாதமும் அவரிடம் இருக்கிறது. இந்த உலகத்துல பிறந்திருக்கிற இல்ல பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானதை விட அதிகமானது அவரிடத்துல இருக்கிறபடினால நமக்கு குறை ஏற்படும் போது இந்த வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி நம் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கினார். என்ன மாதிரி குறை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம கலங்க தேவையில்லை, நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு கர்த்தர் உண்டு, இயேசு உண்டு, அவர் நம் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா சிலுவையில அவர் நிறைவாக்கினார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மூல பாஷையில நீங்க வாசிச்சீங்கன்னா 3 காலங்களையும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடும். இங்க தமிழ்லயோ ஆங்கிலத்திலேயோ இல்ல மற்ற மொழிகள்லயோ அப்படி வருவதில்லை. இது ஏன்னா இது கிரேக்கத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி கிரேக்கத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனால ஒரு வார்த்தை அது எல்லாவற்றையும் குறிப்பிடும். புரியுதுங்களா? அதனால இந்த இடத்துல அவர் மகிமையை நிறைவாக்கினார். அப்போ நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசுவை நீங்க விசுவசிக்கிறீங்கன்னா விரைவில் உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நிறைவாகும். குறைகளை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியை பற்றி நிறைய கவலைப்படுறாங்க ஜனங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க இயேசு அவர் நம் குறைகள்லாம் நீக்கக்கூடியவராய் இருக்கிறார்னா நாம அதை குறித்து நம்ம பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தம்முடைய மிகுதியிலிருந்து நமக்கு கொடுத்து நம்மை அவர் எல்லா பலகீனத்திலிருந்தும் எல்லா குறைபாடுகளிலிருந்தும் அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அதனால அதெல்லாம் குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதனால்தான் வேதம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை விட எண்ணில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யாரும் நமக்கு விரோதமாய் நிற்க முடியாது. அப்படி நின்றாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனையை ஒழிய நமக்கு கிடையாது. ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுது. அதனால இவையெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்பட்டுட்டு பயந்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு பயந்துன்னு, வியாதிக்கு பயந்துன்னு, பலகீனங்களுக்கு பயந்துன்னு, ஏழ்மைக்கும் இல்லாமைக்கும் பயந்துன்னு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல நம்ம தைரியமா வாழலாம். ஏன்னா நம் குறைகள்லாம் நீக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு வருவோம்.
நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. உங்க வாழ்க்கை அதான் சாட்சி. நான் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறேன், நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்றது தான் சாட்சி. சொல்றாரு பாருங்க, நான் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை கேள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நமக்கு என்ன காரியம் தேவைப்பட்டாலும் இல்லை எந்த குறை ஏற்பட்டாலும் அது ஞானத்தோட குறைதான், அறிவோட குறைதான் அது. ஞானம் வரும்போது நம்ம அறியாமை விலகி போகும். அறியாமை விலகி போகும்போது விடுதலை உண்டாகும். ஏன் போதிக்கிறோம்? அறியாமை விலகி போகும்படியாய்தான் போதிக்கிறோம். இயேசு ஏன் போதித்தார்? ஏன் ஒரு அன்றாடம் வந்து நான் உங்களுக்கு அற்புதம் செய்யறேன், அதிசயம் செய்யறேன், இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு போஸ்டர் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கலாமா ஒரு இடத்துல? ஜனங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சுட்டு அவர் விட்டுடலாம? ஏன் அவர் போதித்தார்? போதித்தோட காரியம் என்னன்னா, மனுஷனுக்குள்ள அறியாமை இருக்குது. அந்த அறியாமை விலகி போகணும்னா ஞானம் நமக்கு உண்டாகணும். அந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர், நிறைவாக கொடுக்கிறவர், எல்லாருக்கும் கொடுக்கிறவர், குறையில்லாமல் கொடுக்கிறவர். அப்போ ஞானத்தை கேட்க கடவான். ஒரு காரியத்துல ஞானத்தை கேளுங்க. நான் இந்த ஊழியத்துக்கு வரவங்களுக்கு நான் சொல்றது அதுதான். சும்மா ஆண்டவர்கிட்ட போய் இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்கன்றதை விட முதல்ல அந்த காரியத்துல ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். விஸ்டம் தான் முக்கியமே. அதுக்காக தான் ஒரு அதிகாரமே எழுதப்பட்டு பைபிள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் ஞானத்தின் ஆகமும். நீதிமொழிகளை ஒவ்வொருவரும் படிக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்மார்கள் இந்த நீதிமொழிகளை சொல்லி கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. ஞானத்துல வளர்க்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவனுடைய ஞானத்துல அதுதான் ரொம்ப முக்கியமே. ஏன் இங்க வர்றது ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னா, தேவனுடைய ஞானம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று குறிப்பிடுறாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மிக சிறந்த அறிவாளிகளை அவங்க குறிப்பிடுறாங்க. 1. 2வது பிசாசின் ஞானம். பிசாசுக்கும் ஞானம் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் ஆதியிலிருந்து இந்த உலகத்துல அவன் இருக்கிறான். உலகம் தோன்றுவதற்கு இருந்து அவன் இருக்கிறான். எப்போ விழுந்து போனானோ, எப்போ ஆதாம் படைக்கப்பட்டாலோ அப்போல இருந்து மனிதர்களுக்குள்ளேயே அவன் இருக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த மனுஷனுடைய ஞானம் அவனுக்கு இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் அனுபவங்கள் அவனுக்கு இருக்குது மனிதர்களோடு. அதனால இந்த உலகத்தோட ஞானிகளோட ஞானம் அவனுக்கு இருக்குது, பிசாசுக்கு இருக்குது. அதனால இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று சொல்லும் போது மனிதர்கள சிறந்த அறிவாளிகளை மட்டும் குறிப்பிடல, பிசாசையும் அது குறிப்பிடுகிறது. எழுதும் போது 2 காரியத்தையும் அவர் குறிப்பிடுறாரு. இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு போதிக்கல அப்படின்றாரு. புரியுதுங்களா? இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிசாசோட ஞானம் இந்த உலகம் தொடங்கினதுல இருந்து இந்த மனுஷனுடைய அறிவு, அவன் எப்படி இவால்வ் ஆனா, எப்படி அறிவாளி ஆனா, அவனுக்கு என்னென்ன காரியங்கள் வெளிப்பட்டது அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த அதான் பிரபுக்களின் ஞானம். அப்போ மனுஷனுடைய அறிவும் கிடையாது, பிசாசின் அறிவும் கிடையாது. சொல்றாரு பவுல், எழுதுறாரு பாருங்க, உலகம் தோற்றத்திற்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான ஞானத்தையே பேசுகிறோம். ரகசியமான ஞானத்தையே பேசுகிறோம் அப்படின்னு சொல்ற.
உலகம் தோன்றுவதற்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கு. யாருக்கு மறைக்கப்பட்டிருக்கு? பிசாசுக்கும் அவனுக்கு கூட இருக்கிறவர்களுக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு மறைக்கப்பட்டிருக்குதா? இல்ல. அதனால்தான் அவர் அந்த ஞானத்தை குறித்து அவர் பேசுகிறார். சொல்றார் பாருங்க. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இவர் பேசுற ஞானம், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஞானம், இந்த உலகத்தின் பிரபுக்களுக்கு, சிறந்த அறிவாளிகளுக்கும் இல்ல, பிசாசுக்கும் அது அந்த ஞானம் கொடுக்கப்படல. புரியுதுங்களா? அந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அதை நம்ம எவ்வளவு விரும்பணும் பாருங்க. அந்த ஞானத்தை நம்ம விரும்பாம போகணும்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். அவர்களுக்கு நமக்கு கிறிஸ்துவே தேவ பலமும் தேவ ஞானமாய் இருக்கிறார். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? தேவ பலனும் தேவனுடைய ஞானமா இருக்கிறார். எங்கன்னு தேட தேவையில்ல, ஞானம் அது கிறிஸ்துவுக்குள்ள அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஞானம்? இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானம் இல்ல, அது தம்முடைய பிள்ளைகளுக்கென்று நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஞானம். அதுதான் நம்ம வெளிப்பாட்டின் அறிவு என்று சொல்லுவோம். த ரெவலேஷன் நாலேஜ். அந்த வெளிப்பாட்டின் அறிவுல நம்ம வளரணும். வெளிப்பாடுகளை, வேதத்தோட வார்த்தையோட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆவியானவருடைய உதவியோடு தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 16:13 நிறைய டைம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை. நம்ம சர்ச்சில் நிறைய இந்த வார்த்தையை போதித்து இருக்கிறோம் இல்லையா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளே உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சுயமா பேசுறது இல்லை, அவரு தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானோ சுயமா பேச மாட்டார் அப்படின்றார். அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு என்ன சொல்றாரு? அவரிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், அவர்கிட்ட இருந்து தான் எடுத்து நமக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு தேவ பலமும் தேவ ஞானமா இருக்கிறார்னா, ஆவியானவர் அந்த ஞானத்தை நமக்கு இயேசுவிடத்துல காணப்படுகிறார், கடவுளிடத்துல காணப்படுகிற ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஞானத்தை அல்ல. இங்க வரீங்கன்னா உலக அறிவை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம வரல. ஆவிக்குரிய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள, பரலோகத்தின் அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள தான் நம்ம இங்க வருகிறோம். உலகத்தின் அறிவை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஹெச்டி, டாக்டரேட்டு இதெல்லாம் முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தேவன் தம்முடைய ஞானத்தை, அந்த அறிவை புகட்டும்படியாக சபையைத்தான் அவர் தேர்ந்து கொண்டு இருக்கிறார். இங்க சொல்றாரு, அந்த ஞானம் இயேசு இடத்துல இருக்குது. ஆவியானவர் அந்த ஞானத்தை நம்ம இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஜபம் என்பது என்னன்னா, அறியாமை நம்மளை விட்டு விலகுவதுதான் ஜபம். அதுதான் விடுதலை. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசு பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து ஏதோ செய்வாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் நம்முடைய அறியாமையை, விஸ்டம், அந்த அறியாமையை நம்ம இடத்துல இருந்து நீக்கி போடுகிறது. அதனால்தான் நாம யாக்கோபுல வாசிக்கிறோம், ஞானத்தை கேளு தேவனிடத்துல, அந்த ஞானத்தின்படி நடந்துக்கோ. அந்த ஞானத்தினால கர்த்தர் நம்ம போதிக்கிறார் பாருங்க. அந்த போதனையின்படி நம்ம நடந்து கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதத்தை அடைய முடியும். இஸ்ராயல் ஜனங்களை எடுத்துங்களேன், விட்டு வெளியே வந்தாங்க பாருங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? இல்ல. அவங்க கானானுக்கு போன பிறகுதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஆசீர்வாதத்தை கண்டார்கள். அந்த வழியில நடக்கிறாங்க பாருங்க, அந்த எகிப்துல இருந்து கானான் வரைக்கும், அங்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்படல, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது, அவ்வளவுதான்.
இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. தேவைகள் சந்திக்கப்பட்டதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஜனங்கள் கானான் தேசத்துல அவங்க நடந்து போய் கொண்டிருக்கும் போது தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். உணவு கொடுத்தாரு, பரலோகத்தோட உணவு கொடுத்தார், மன்னாவை கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தார். வேதம் சொல்லுது, அவர்களுடைய ஆடை கிழிவும் இல்லை, அவர் பாதரட்ச தேவையும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்க பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸு கிழிவே இல்லை. இத்தனை வருஷம் நடந்து அவங்களுடைய பாதரட்ச, அவங்களோட செருப்பு போட்டிருந்தாங்க பாருங்க, காலணி, அது தேவையே இல்லையா, அவ்வளவு தூரம் நடந்தாங்களாம். இப்போ கர்த்தர் அங்க அவருடைய தேவைகளை சந்தித்தார். ஆனா எங்க அவங்க ஆசீர்வாதத்தை கண்டார்கள் அப்படின்னா, கானான் தேசத்துல தான் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டார்கள். நாமளும் கர்த்தரிடத்துல விசுவசிக்கிறோம், ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உங்க தேவைகள் மட்டும் சந்திக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யலன்றது தான் அர்த்தம். சிம்பிளா அவ்வளவுதான். அங்க எகிப்து தேசத்துல, எகிப்துல இருந்து இஸ்ராயல் ஜனங்க வெளியே வந்தப்போ அவர் சொல்றாரு, நீங்க நடங்க, கானான் தேசத்தை நோக்கி போங்க, நான் வழி நடத்துறேன். அதனால்தான் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவருக்கு மேல நின்றது. எப்போ மேக ஸ்தம்பம் நகர்ந்ததோ காலையில மேகமாக இருந்தார். அந்த அந்த மேகத்தை பார்த்து அதன் பின்னாடி நடந்து போனாங்க. இரவு ஆன போது மேகம் கண்ணுக்கு தெரியாது, அதனால அக்கினியாக இருந்தார், நெருப்பா இருந்தார் வானத்துல. அந்த நெருப்பு இருந்து அவர்களை வழி நடத்தினார். அவங்க அந்த நெருப்பை பார்த்து நைட்ல நடந்து போனார்கள். காலையில மேகத்தை பார்த்து நடந்து போனாங்க. எப்போ அந்த மேகம் நின்னதோ, எப்போ அந்த அக்கினி நின்னதோ, அவர்களும் நின்று கூடாரங்களை போட்டார்கள். போட்டு அங்க தங்கி இருந்தாங்க. எப்போ அந்த மேகமோ இல்ல அக்கினியோ நகர ஆரம்பிச்சதோ, அப்பொழுது அதன் பின்பாக இவர்கள் நடந்து போனார்கள். இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை. அவங்க நடந்து போனாங்க, அவங்க கானான் தேசத்தை அடைந்தார்கள். ஆசீர்வாதமான தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள். அப்போ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்பது அது ஒரு பெரிய சாட்சி கிடையாது. நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் சொல்றபடி நம்ம நடக்கணும். நாம அவர் சொல்றபடி நடந்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை அடைவோம். அதுல நம்முடைய கவனம் இல்லாம, நம்முடைய ஜெபம் அதை குறித்து இல்லாம, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னும் போது எனக்கு அந்த ஞானம் தேவை கிடையாது, எனக்கு பொருள் தான் தேவை, எனக்கு விடுதலை தான் தேவை, எனக்கு சுகம் தான் தேவை, எனக்கு அது குறித்த ஞானம் தேவையில்லை அப்படின்னு நாம சொல்றோம்னாலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆனா நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் வரவே மாட்டோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். அதனால்தான் அவர் நமக்கு போதிக்கிறத, அவர் நமக்கு ஆலோசனை சொல்றத, அவர் வழிகாட்டுறத நாம் ஜபத்துல பெற்றுக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜபம் அப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். உலக மனுஷன் படி எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதனால கடவுளை தேடுறன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், ஏதோ ஒண்ணு ரெண்டு கேட்டு வரேன் அப்படின்றது இல்ல. அதுதான் இங்க வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவே தேவ பலமும் தேவ ஞானமா இருக்கிறார். அதுதான் பொக்கிஷமே நமக்கு. ஏன்னா அது பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அதை அறியல, இந்த ஞானத்தை. அவங்க ஞானம்தான் சிறந்த ஞானம், அதுதான் அறிவு, அதுதான் பயங்கர விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அறிவு. அந்த அறிவை கொண்டு நாம பாருங்க, மருத்துவம் நல்லா வளர்ந்துடுச்சுன்னு பேச ஆரம்பிச்சோம். என்னென்னமோ சொன்னோம், மருத்துவம் இன்னுமெல்லாம் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படின்னும். கொரோனா வந்த பிறகு என்னாச்சு? அந்த மருத்துவர்களுடைய ஞானம் என்னாச்சு? நம்ம எல்லாம் வீட்டுல போய் ஒளிஞ்சிங்கன்னு தான் அவங்க சொன்னாங்களா ஒழிய, நான் அதுக்கு மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டுல எத்தனை லட்சம் பேர் மரித்து போனார்கள். ஆனா நம்ம சொல்லி நிற்கிறோம், மருத்துவம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அறிவு வளர்ந்துருச்சுன்னு. எந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்குதுன்னா, வியாதி வந்தப்போ வீட்டுல போய் ஒளிஞ்சிக்கோ, மாஸ்க போட்டுக்கோ, டிஸ்டன்ஸ்ல நட அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது.
இவங்க அதுக்கு உரிய தீர்வை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம நிறைய டைம் இந்த பிரபுக்களுடைய ஞானத்தையும் அறிவையும் தான் நம்ம நம்பி இருக்கிறோம் ஒழிய, கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஞானத்தையும் அறிவையும் நம்பி இருக்கிறோமான்றது தான் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம கேட்கிற கேள்வியா இருக்குது. அதுதான் வெளிப்பாட்டின் அறிவு. பிரபஞ்சத்தின் மனுஷன், இந்த உலகத்தின் சிறந்த அறிவாளி, அவனால கூட இந்த அறிவை அவனால அறிய முடியாது. கொலோசியர் 2:3 அவருக்குள் அப்படின்னா இயேசுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹலோ, ஞானம் அறிவு என்பது என்ன? பொக்கிஷம், விலை உயர்ந்தது. இயேசுக்குள்ள நமக்கு தேவையான பொக்கிஷம் அவருக்குள்ள இருக்குது. பொக்கிஷம்னா என்ன? ஞானம் அறிவு. அப்போ கர்த்தருக்குள்ள ஞானமும் அறிவும் இருக்கிறது என்று சொன்னா, அது நமக்காக தேவன் அந்த ஞானத்தையும் அறிவையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரபஞ்சத்தின் மனுஷனுக்கு அல்ல, தேவனால ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆவிக்குரிய மனுஷர்களாகிய நாம அந்த ஞானத்தை எப்படி தேடணும் பாருங்க, அதை எவ்வளவு விரும்பணும் பாருங்க. ஞானத்தை கேளுங்க. யாக்கோபுல சொல்லப்படுபடி ஞானத்தை கேளுங்க. எதையோ கேட்குறீங்க, ஞானத்தை கேட்குறீங்களா? ஒரு காரியம் நிறைவேறல, காலங்கள் தாமதமாகிறது, சில காரியங்கள்ல தடைகள் இருக்குது, சில காரியங்கள் புரியல அப்படின்ன உடனே நாம என்ன பண்ணுகிறோம்? தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனா அந்த காரியத்துல ஞானத்தை கேளுங்க. தேவனிடத்துல ஞானத்தை கேட்டீங்கன்னா, நம்ம சாலமோன் வாசிக்கிறோம். சாலமோன ஞானத்தை கேட்டான், அதனால் தேவன் அவன் மேல பிரியமாய் இருந்தார் என்று வேதம் சொல்லு. அவன் ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கேட்டான். ஏன்னா இவனை ராஜாவாக கர்த்தர் தேர்ந்து கொள்றாரு. அதனால இவன் ஞானத்தை கேட்கிறான். நாமும் ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம இந்த உலகத்துல நாம் ராஜாக்களும் ஆசாரியனா இருக்கும்படியாக, தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு ஞானத்தை தேவனிடத்துல கேட்டு பெறணும் பாருங்க. வேதத்தோட அறிவை நம்ம எவ்வளவு அடையணும் பாருங்க. அதனால்தான் இயேசு சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற காலம் வருது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது என்று இயேசு சொல்றார். இப்போ உண்மையாய் தொழுது கொள்றவங்களா யாரு? தேவனுடைய ஞானத்தை அடைகிறவர், வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளுகிறவர்கள், அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் தான். அப்போ நம்ம ஞானத்தை கேளுங்க. எதையோ கேட்குறீங்க. வாழ்க்கையில குறைபாடு என்று சொன்னா ஏதோ பொருள் குறையுதுன்றது இல்லை, உடல்ல சுகம் குறையுதுன்றது அல்ல, மைண்ட்ல ஞானம் குறைகிறது. குறையுது அப்படின்னா அந்த ஞானம் நமக்கு கொடுக்கும்போது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறவர் அவர் கிடையாது. நிறைவாக கொடுக்கிறவர், அறக்குறையா கொஞ்சமா கொடுக்கிறவர் இல்ல, முழுமையான ஞானத்தை கொடுக்கிறவர் அவர். அது பிரபுக்களின் ஞானம் அல்ல, இந்த உலகத்தின் பிரபுக்களின் ஞானம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் மனிதர்களுடைய ஞானம் அல்ல, அது தேவனுடைய ஞானம். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் போதிக்கும் போது புரியல அப்படின்றாங்க. எனக்கு புரியல பிரதர் அப்படின்றாங்க. நீங்க அம்மா கூட சொல்லுவாங்க பாருங்க, டேய் புரியுற மாதிரி போதிடா அப்படின்வாங்க. அது எல்லாருக்குமே புரியாது, நீ போதிக்கிறது எல்லாருக்குமே புரியாது, கொஞ்சம் புரியுற மாதிரி போதி அப்படின்வாங்க. இல்ல, நீங்க தெரிஞ்சுங்க, வேதத்தோட ஆழமான அறிவை அடைஞ்சாதான் விடுதலை வரும். அதுதான் போதனை கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் சர்ச்சு. இங்க உட்காந்து ஜெபம் பண்றதுக்கு சர்ச்சு கிடையாது. இங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு சர்ச்சு கிடையாது. நீங்க வீட்டுக்கு போனா நீங்க ஜெபம் பண்ணலாம். இங்க போதிக்கிற நேரம் தான். இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், போதிக்கிறதுக்கு தான். வேற எதற்குமே இங்க இடம் கிடையாது. 138 உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலாம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர்.
உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர். வார்த்தையை அவர் உயர்த்தி இருக்கிறார். பிரசங்கம் கேட்கறது முக்கியம் கிடையாது, ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். சரியான வெளிப்பாடுள்ள பிரசங்கத்தை கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள விடுதலை ஆக்கும். நானும் கேட்டேன் பிரதர் ஒரு பிரசங்கம் அப்படின்றது கிடையாது. வெளிப்பாடு உள்ள பிரசங்கத்தை நாம கேட்கணும். இங்க சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறீங்கன்றாரு. எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கீங்களா? இது தெரியல பிரதர், அது தெரியல பிரதர், அது என்னன்னு புரியல பிரதர், ஒரே குழப்பமா இருக்குது பிரதர், வாழ்க்கையே ரொம்ப குழப்பமா இருக்குது பிரதர் அப்படின்றாங்க. ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, நீங்க அபிஷேகம் பெற்ற போதே, இன்னும் நிறைய பேர் ஆவிக்குரிய மனிதர்களே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா இல்லையான்றதே நிறைய பேருக்கு தெரியல. பாஸ்டர் தான் அபிஷேகம் பண்ணிக்கிறார், பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஊழியக்காரங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய மக்கள். நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுது, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கான். ஏன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணியிருக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா, அவன் ஆவியை பெற்றிருக்கிறான். ஆவியானவர் அவருக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார், அதுதான் அபிஷேகம். நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று நீங்க அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இன்னும் உட்காந்து அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் யாராவது வந்து பிரதர் சிஸ்டர் நீங்க அபிஷேகம் பண்ணி இருக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாதான் நீங்க நம்புவீங்களா? அவங்க சொல்றதை விட வார்த்தை சொல்றதுதான் அதிக நிச்சயமானது. கர்த்தர் என்ன சொல்றாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதுதான் முக்கியம். வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் அறிஞ்சு இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது இன்னும் தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? யாராவது ஊழியக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? போன் பண்ணின்னு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் அடிக்கடி சொல்ற வசனம் இதுதான், தியானித்து பாருங்க. சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், அறிய போறீங்கன்னு சொல்ல, எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. சில விஷயங்கள் நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன சொல்றது, மன அழுத்தம் வருது. சில காரியங்கள் புரியல, சில காரியங்கள் நடக்கல, அதனால மன அழுத்தம் வருகிறது. டிப்ரெஷனுக்குள்ள மனிதர்கள் போகிறார்கள், மனதுல போராட்டம் ஏற்படுது. எப்போ ஒரு காரியத்தை குறித்த ஒரு தெளிவு உண்டாகுதோ அப்போ உங்களுடைய சிந்தனையில விடுதலை உண்டாகிறது. சிந்தனையில விடுதலை உண்டாகும் போது, ஒரு புரிதல் உண்டாகும் போது உங்க வாழ்க்கையில அந்த காரியம் நிறைவேறுகிறத உங்களால பார்க்க முடியும். ஆனா இங்க சொல்றாரு, சகலத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துக்கு மறுபடியும் போவோம். 16வது வசனம், கடைசி 2 வரி. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. முதல்ல அவர் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஞானம் அல்ல, உலகத்தின் சிறந்த அறிவாளிகளோட அறிவும் கிடையாது, அறிவு இல்லை நாங்க போதிக்கிறது, வேற ஒரு அறிவை அவர் போதிக்கிறாருன்னு சொல்றாரு. உலகத்தின் ஞானத்தை அல்ல, உலகத்தின் சிறந்த அறிவாளிகளோட ஞானத்தை நான் போதிக்கல, ஆனா இன்னொரு அறிவை நான் போதிக்கிறேன் அப்படின்றார். அது மேலான அறிவு அப்படின்றார்.
அது என்ன அறிவுன்றதை தான் இங்க அவர் முடிக்கிறார் பவுல் இந்த 2வது அதிகாரத்துல சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, மனுஷர்களாகிய நமக்கு ஒரு மைண்ட் இருக்குது இல்லையா, மூளை. அதுல நம்ம படிச்ச அறிவுகள்லாம் நம்ம இதுக்குள்ள இருக்குது, இந்த மைண்டுக்குள்ள இருக்கிறது. அதனால இத அறிவு என்று நாம சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு கடைக்கு போறேன், அங்க பொருள் ஒரு 4 பொருள் வாங்குறேன். வாங்கின பிறகு கடைக்காரர் சொல்றாரு 150 ரூபா ஆகுது அப்படின்றாரு. நான் என்ன பண்றேன், என் அறிவை பயன்படுத்தி நான் எதெல்லாம் இந்த உலகத்துல 5 புலனால நான் பெற்றனும், படிப்பினால நான் பெற்றனும், போதனையினால பெற்றனும், ஸ்கூல்ல போய் படிச்சதுனால பெற்றனும், அந்த அறிவு உள்ள இருக்குது. அதை வச்சு அந்த 4 பொருளோட விலையும் கூட்டி பார்க்கறேன், 150 ரூபா வருது. அதன் பிறகு அதை கொடுத்துட்டு வருகிறேன். புரியுதுங்களா? அப்போ அந்த அறிவு நமக்கு இருக்கிறது, எல்லா காரியத்திலும் சரி அந்த அறிவு நமக்கு இருக்குது. ஆனா அந்த அறிவை நம்பி வாழுங்கன்னு சொல்ல வேதம். அது பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய அறிவு. அது அந்த அறிவை சிறந்த முறையில பயன்படுத்தினவர்களுடைய அறிவை விட இன்னொரு அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு வேதம் சொல்லுது. இங்க சொல்றாரு பாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. we have the mind of Christ. தேவனுடைய அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. இயேசுவோட அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தோட அறிவு நல்லா கவனிங்க, யூகேஜில இருந்து எல்கேஜில இருந்து நம்ம படிச்சு டிகிரி எல்லாம் முடிக்கிறோம். வாழ்க்கையில அனுபவங்கள் வழியாக நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம கேட்ட விஷயங்கள்னால அறிவை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தோட மனிதர்களே ஒரு சிறந்த அறிவாளி, இந்த உலகத்துல வாழ்ந்த அறிவாளி ஐன்ஸ்டீன் கூட எடுத்துக்கலாம், 4% தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய மூளையை. மீதி 96% அவங்க பயன்படுத்தல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, மிக சிறந்த அறிவாளிகளே. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இயேசுக்கு அறிவு இருந்து பாருங்க, கடவுளுக்கு அந்த அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம கடவுளுடைய அறிவை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசுவிடத்துல அறிவு இருக்குது இல்லையா, அந்த ஞானம் இருக்குது இல்லையா, அந்த ஞானத்தை நாம பெற்றிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு. அந்த அறிவு எங்க இருக்குது, எல்லாம் கவனிச்சிங்களா? அது இங்க இருக்கிற அறிவு இல்ல, நம்ம மூளையில இருக்கிற அறிவு இல்ல, அது பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய அறிவு. அந்த அறிவு இல்லாம தேவன் தம்முடைய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவின் அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த மூளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவு எங்க இருக்குதுன்னா நம்முடைய ஆவியில இருக்கிறது. The spirit man, ஆவிக்குரிய மனுஷன்ல ஆவியில, நம்முடைய ஆவியில இருக்குது. இந்த உலகத்துல நம்ம படிச்சோம், 5 புலனால பெற்றோம் பாருங்க, அனுபவங்களால பெற்ற அறிவு இருக்குது பாருங்க, படிப்பினாலும் அனுபவங்களாலும் பெற்ற அறிவு இருக்குது பாருங்க, அது நம்முடைய மூளையில ரெஜிஸ்டர் ஆகிருக்குது, பதிந்து இருக்கிறது. ஆனா இன்னொரு அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எங்க இருக்குதுன்னா நம்முடைய ஆவியில இருக்குது. ஆனா நம்ம படிப்பின் அறிவு, இந்த உலகத்தின் அனுபவத்தின் அறிவு, 5 புலன்களால் நம்ம பெற்ற காரியங்கள் எங்க இருக்குதுன்னா நம்முடைய ஆத்மால இருக்குது, சோல்ல இருக்குது. புரியுதுங்களா? 2 அறிவுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. நம்ம உலகத்தினால பெற்ற அறிவு நம்முடைய ஆத்மால இருக்குது. நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்ற அறிவு நம்முடைய ஆவியில இருக்கிறது. நாம இந்த உலகத்தோட அறிவை நம்ம படிப்பினாலும் அனுபவங்கள்னாலும் நாம பெற்றோம். ஆனா ஆவியில இருக்கிற அறிவு, அது இயேசுவோட அறிவு, அது.
அந்த அறிவு நம்ம ஆவியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்குது. நம்ம அதை பெறல, படிச்சு கிடிச்சு நம்ம பெறல அந்த அறிவை. அதான் இங்க சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் அறிவு உண்டாயிருக்கிறது. சிந்தனைன்றது அறிவு உண்டாயிருக்கிறது. அந்த அறிவை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயிச்சிடலாம். அந்த ஞானத்தை நம்ம தேவன் தம்முடைய அறிவை நம்ம கொடுத்திருக்கிறதுனால அவருடைய அறிவை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம எப்படி இருப்போம் பாருங்க. அது உலகத்தின் சிறந்த அறிவாளிகள் அறிவு ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25வது வசனம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. எந்த ஞானத்தை சொல்றாரு? கிறிஸ்துவின் ஞானத்தை சொல்றாரு. உலகத்துக்கு அது மறைந்து இருக்கிறது. அந்த ஞானம் பைத்தியமா இருக்குதுன்னு ஞானிகளுக்கு சொல்லப்படுது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்தினால் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில் சகோதரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. பெரிய அறிவாளிகள்லாம் நிறைய பேர் கிடையாது இந்த உலகத்துல. மாம்சத்தின்படியே சொல்ற, உலக படிப்பின்படியே அறிவாளிங்க, பெரிய அறிவாளிகள்லாம் இங்க உலகத்துல ரொம்ப பேர் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. வல்லவர்கள் அநேகரும் இல்லை, பிரபுக்கள் அநேகரும் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலகீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்படுவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அதான் கவனிங்க, கர்த்தர் ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிறதுனால நம்மளை தெரிந்து கொள்ள. நம்ம தெரிந்து கொள்ளப்படும் போது உலகத்துல இவங்க சிறந்த அறிவாளி, இவங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிந்து கொள்ள. என்ன அப்படி தெரிந்து கொள்ளவே இல்லை. நம்ம உலகப்படி இன்டர்வியூக்கு போனா பயோடேட்டா எடுத்துன்னு போக சொல்லலாம். என்ன படிச்சு இருக்கிற, எவ்வளோ அனுபவம் உனக்கு இருக்குது அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்றாங்க. நீங்க எங்க வேலை செய்யறீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஆனா தேவன் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, பைத்தியமா, உலகத்தின்படி பைத்தியமா இருக்கிறவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா உலகத்தின்படி அறிவாளி இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. யார கர்த்தர் தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். முட்டாள்களை தெரிந்து கொண்டார். உலகம் முட்டாள்கள் என்று யார சொல்லிச்சோ, யாரு அறிவாளி இல்லைன்னு சொல்லிச்சோ அவர்களை தான் அவர் தெரிந்து கொள்றார். உலகம் எப்படி மனுஷனை தெரிந்து கொள்ளுது, கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்றார் பாருங்க. ரெண்டும் முரண்பாடா இருக்குது, ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குது. ஏன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்? உலகம் அறிவில்லைன்னு சொல்றவங்களை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? அப்படி தெரிந்து கொண்ட மனுஷன் தான் நான் போதிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அதுதான் அதுல இருக்கிற பியூட்டியே. இந்த உலகம் பைத்தியம், முட்டாள், ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லைன்னு சொன்னவன் தான் நான் போதிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். என் அறிவினால நான் போதிக்கிறேன், என் அறிவினால கடவுளை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லபடி தேவன் முட்டாள்களையும் உலகத்துக்கு பைத்தியமானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தின் அறிவு கம்மியா இருக்குதா? அறிவு குறைவா இருக்குதா? அவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் நம்மள தெரிந்து கொள்வார். ஏன் அப்படின்னா, கவனிங்க, நாம உலகத்தின் அறிவை சார்ந்திராதபடி, உலகத்தின் ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் மேலானது. நீங்க படைப்புகளே எடுத்து பாருங்க, ஒவ்வொரு படைப்பும் தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிறது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது.
ஒவ்வொரு படைப்புகளும் அதை வெளிப்படுத்துகிறது. இப்போ கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. அந்த ஞானம் நமக்கு இருக்குது. கர்த்தருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அதே ஞானம் நமக்கு இருக்குது. அதுதான் இந்த 1 யோவான் 2:20 நம்ம வாசிக்கிறோம். இப்ப கடவுளுக்கு, கர்த்தருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. நம்புறீங்களா இல்லையா? கடவுளுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? அதே தான் நமக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அதை நம்ம கத்துங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். மறுபடியும் போகும். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஏன் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க? இயேசுவோட அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எல்லாம் தெரியும்னா, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் தெரியும்னா, நமக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலமும் நமக்கு தெரியும். யோவான் 16:13 மறுபடியும் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் வரப்போற காரியங்களை அறிவிப்பார். எங்கிருந்து அறிவிக்கிறாரு? கிறிஸ்துவின் சிந்தனையிலிருந்து எடுத்து நமக்கு அறிவிக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை எங்க இருக்குது? நம்முடைய ஆவியில இருக்குது. இயேசு இடத்துல இருக்குதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அந்த அறிவு, இயேசு இடத்துல இருக்கிற அறிவு நம்முடைய ஆவியில இருக்குது. இட் இஸ் இன் அவர் ஸ்பிரிட். நம்முடைய ஆவியில இருக்குது. அந்த அறிவிலிருந்து, இயேசுவின் அறிவிலிருந்து, அவருடைய மூளையிலிருந்து ஆவியானவர் காரியங்களை எடுத்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆவியானவரோடு ஐக்கியப்படுறது எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. இயேசுடைய ஞானம், அறிவு, மைண்ட், மூளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அறிவு ஆவியானவர் நமக்கு ஜெபத்துல அதை வெளிப்படுத்துகிறார். யோவான் 14:26 வாசிக்கிறோம். என் நாமத்துல பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் சகலத்தையும் உங்களுக்கு போதித்து. இயேசுவோட மைண்ட் நமக்குள்ள வந்துருச்சு. ஆவியானவர் போதிக்கிறாரு. இயேசுவோட மைண்ட், மூளைய நம்ம உடையவர்களா, ஆவியில உடையவர்களா இருக்கிறோம். அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆயிருக்குது. எல்லா தகவல்களும் பதிவாயிருக்குது நம்முடைய ஆவியில. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே நம்முடைய ஆவியில பதிவாயிருக்கிறது. அந்த ஆவியில இருக்கிற இயேசுவோட அறிவுக்குள்ள நம்ம போனோம்னா, அந்த அறிவை நாம் அடைந்தோம்னா, நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளை நம்மளால தீர்த்து கொள்ள முடியும். அதனால்தான் பேதுருவோட இயேசு சொல்றாரு, உன் வலையை ஆழத்துல போடு. ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது என்று சங்கீதக்காரர் சொல்றார். சங்கீதம் 42:7 உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. எல்லா இன்ஃபர்மேஷனும், எல்லா தகவலும், நமக்கு தேவைப்படுகிற அத்தனையும் நம்முடைய ஆவியில இருக்கிறது. ஏன்னா நம்முடைய ஆவியில we have a mind of Christ. கடவுளுடைய அறிவு, சிந்தனை நமக்குள்ள இருக்கிறது. கடவுளுடைய மூளை நமக்குள்ள இருக்குது. அந்த அந்த மூளையிலிருந்து, இயேசுவோட அறிவிலிருந்து, சிந்தையிலிருந்து வெளிப்படுகிற, நமக்குள்ள இருந்து வெளிப்படுது பாருங்க, அதுதான் வெளிப்பாட்டின் அறிவு. விளங்குச்சுங்களா? அது நம்முடைய ஆவியிலிருந்து வெளிப்படுகிறது. ஆவியானவரோடு ஆழமாக நம்ம ஐக்கியப்படும் போது
தேவனுடைய சிந்தனையில நம்மளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்ம எதிர்காலத்தை குறித்த காரியங்களை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அதுதான் வெளிப்பாட்டின் அறிவு. அந்த அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம ஜெபிக்கும் போது, ஆவியானவரோடு ஜெபிக்கும் போது, அதனால்தான் ஆவியோடும் உண்மையோடு தொழுந்து கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுது. ஆவியானவரோடு இணையும் போது அந்த வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு உண்டாகிறது. ஆமா, யோவான் 16:25, 26 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியானவர் வந்து போதிப்பார், ஞாபகப்படுத்துவார். அந்த போதனை எங்கிருந்து வருது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தனை, கிறிஸ்துவின் அறிவு ஆவியில, அதிலிருந்து வருகிறது. நம்ம நிறைய டைம் ஜெபம் பண்ணும்போது நம்ம படிப்பின் அறிவு, ஆத்மால இருக்கிற மூளை, நம்முடைய மனுஷனுடைய அறிவு, ஆத்மாவுடைய அறிவிலிருந்து நம்ம ஜெபம் பண்றதுனால தான் நம்ம நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதில்லை. நமக்கு தேவையான ஞானம், அறிவு, புரிதல் எல்லாமே நம்முடைய ஆவியில இருக்குது. அதனாலதான் யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், ஞானத்தை கேளு, அறிவை கேளு, சும்மா பொருளை கேட்காதீங்க. இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரு, அது நடக்கணும் ஆண்டவரு, இதை நடத்தி கொடுங்க ஆண்டவரு. சரி, நான் கொடுத்தா அதை நீ ஒழுங்கா வச்சுக்குவியா அப்படின்னு கர்த்தர் கேட்டா அது கேள்விக்குறித்தான். 20 லட்சம் கடன் இருக்குது ஆண்டவரு, அதுல இருந்து விடுதலை கொடு ஆண்டவரு அப்படின்னா கர்த்தரால கொடுக்க முடியாதா? நான் 20 லட்சம், 20 கோடி, நான் 200 கோடி, நான் 1000 கோடி கொடுக்க முடியும். அந்த 20 லட்சத்தை கடவுள் கொடுத்தாருன்னா நீங்க வேணா பாருங்க, ஒரு 6-7 மாசத்துல மறுபடியும் ஒரு 20 லட்சம் கடன்ல வந்து நிற்பாங்க. அதனால்தான் நான் கடன் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளவு கொடுத்தாலும், அவங்களை கொடுத்து சரி பண்ணாலும் இன்னும் கொஞ்ச காலத்துல அதே கடனோட வந்து நிற்பாங்க. பிரதர் கடன் இருக்குது பிரதர் அப்படின்னு நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு குறைவு கிடையாது, ஞானத்துலதான் குறைவு. வியாதிப்பட்டு நிறைய பேர் சுகம் அடைகிறாங்க, சுகம் பெறுகிறார்கள் நிறைய பேர் வியாதியிலிருந்து. அப்புறம் மறுபடியும் ஏன் அந்த வியாதி வருது? அந்த பலகீனம் வந்து ஏன் அவங்கள மறுபடியும் மேற்கொள்ளுது? அது காரணம் என்ன தெரியுங்களா? ஞானத்தோட குறைவு. எதோட ஞானம்? வேதத்தோட ஞானத்தோட குறைவு தான். ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை நம்ம பாதுகாப்பா வச்சுக்குவோம், அதை சரியாய் பயன்படுத்துவோம். அது எதுவானாலும் சரி, கர்த்தர் ஒரு காரியம் கொடுக்குறாருன்னா அதோட ஞானத்தை கொடுக்குற. எனக்கு ஞானம் வேணாம், நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வருவதில்லை. அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்காது. கர்த்தர் எத்தனை கோடியை நீங்க கேட்டாலும் கொடுப்பாரு, ஆனா கொஞ்ச காலத்துல அந்த கோடி ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்களே அதை அற்பமாக, முட்டாள்தனமாக அதை பயன்படுத்திடுவீங்க ஞானம் இல்லைன்னா. தேவன் முட்டாள அறிவாளிகளை, உலகம் சொல்ற முட்டாள அறிவாளிகளை தேவன் தேர்ந்து கொண்டாலும் அவங்கள முட்டாளா அறிவாளா வைக்கல, அறிவில்லாதவர்களா வைக்கல. அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் அறிவில்லாமே இருந்துருவேன் பிரதர், முட்டாளாகவே இருந்துடுற, அதான கடவுளுக்கு பிடிக்குது. இல்ல இல்ல, இந்த பிரபுக்களுடைய, இந்த உலகத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை விட அதிக ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியில த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மைண்ட்ல இருந்து, அந்த அறிவில இருந்து வெளிப்பாடுகளை பெற்று அதன் பிறகு ஒரு காரியத்தை அடையும் போதுதான் நாம அந்த காரியத்தை நம்ம தக்க வைத்து கொள்வோம். இல்லைன்னா அந்த காரியம் விரைவில் வந்த வேகத்திலேயே அது நம்மளை விட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியும். Praise the Lord. God bless you. எல்லாரும் எழுந்து நிற்போம்.